சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கடந்தாண்டு ஐபிஎல் தொடரில் ஃபைனல் வரை சென்று கோப்பையை வெல்ல தவறியது. ஒவ்வொரு சீசனிலும் தோல்வியை சந்தித்து வந்த எஸ்ஆர்எச், மற்ற அணிகளுக்கு பயம் காட்டும் ஒரு அணியாக மாறியதற்கு காரணம் அவர்களின் டாப் ஆர்டர்தான். டிராவிட் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா கூட்டணி யார் பந்து வீசினாலும் பயம் இல்லாமல் அதனை சிக்சர்களுக்கு பறக்க விடும் திறன் கொண்டவர்களாக உள்ளனர். இவர்களுக்கு பந்து வீச அனைவருக்கும் ஒரு அச்சம் இருந்தது. டாப் ஆர்டரில் ஹெட் மற்றும் ஷர்மா என்றால் மிடில் ஆர்டரில் கிலாசன் மற்றும் நிதிஷ்குமார் இருந்தனர். இதனால் மிகவும் பலம் வாய்ந்த அணியாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருந்தது. இந்த ஆண்டு ஏலத்தில் அவர்களது அணியை மேலும் வலுப்படுத்தும் விதமாக இஷான் கிசான் மற்றும் முகமது ஷமி ஆகியோரை எடுத்தனர். ஐபிஎல் 2025 தொடக்கத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் அணியாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருந்தது. ஆனால் அவர்களின் தொடர்ச்சியான தோல்வியின் காரணமாக புள்ளி பட்டியலில் கடைசி சில இடங்களை தான் பிடித்தனர். அவர்களின் டாப் ஆர்டர் தோல்வி அணியின் நிர்வாகத்திற்கும் அவர்களது ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைந்தது. இதனால் ஐபிஎல் 2026 மினி ஏலத்திற்கு முன்னதாக எஸ்ஆர்எச் கழட்டிவிடும் 4 வீரர்களைப் பற்றி பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடி வந்த விக்கெட் கீப்பர் பேட்டர் இஷான் கிஷனை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ரூபாய் 11.40 கோடிக்கு ஏலத்தில் எடுத்தது. முதல் போட்டியில் அதிரடியாக விளையாடி சதம் அடித்த போதிலும் அடுத்து எந்தவொரு போட்டியிலும் ரன்கள் அடிக்கவில்லை. மேலும் தனது விக்கெட்களையும் இழந்து தடுமாறி வருகிறார்.